எடுத்து வாசிப்போம். ரோமனது சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். The book of Romans chapter 15 and verse 13. நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் நல்ல ஒரு ஆமை. இன்னொரு வாட்டி வாசிங்க சிஸ்டர். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினால தான் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும். எதனால உண்டாகுது? விசுவாசத்தினால உண்டாகுகிற. ஹalleluya. Amen. Now the God of hope will fill you with all, சொல்லுங்க, with all joy. Come on, சொல்லுங்க, with all joy. ஜாயே இல்லையே, சொல்லுங்க, with all joy and peace in believing that he may abound in hope through the power of the Holy Spirit. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். எத்தனை பேர் இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தத்தை பார்த்தீங்க? It's a month of, என்ன month? சொல்லுங்க, month of Holy Spirit. Now the Bible says பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, அதோட முடிஞ்சிருச்சு. It's by the power of Holy Spirit உங்களுக்கு நம்பிக்கை. பாயிண்ட் நம்பர் 1, நம்பிக்கை பெருகும். நம்பிக்கையின் தேவன் என்ன பண்றாரா? பாயிண்ட் நம்பர் 2, விசுவாசத்தினாலே. அப்போ பரிசுத்த ஆவி வரும்பொழுது ஹோப் வரும். ஹோப் வரும்போது ஃபெய்த் வரும். ஃபெய்த் வரும் பொழுது எல்லாவித சந்தோஷம். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாவித சந்தோஷம் வரல. சொல்லுங்க, எல்லாவித. காலை இட்லி சாப்பிடல போல. சொல்லுங்க, எல்லாவித சந்தோஷமும் எல்லாவித சமாதானத்தினாலும் நம்மை கர்த்தர் நிரப்புவார். Louder amen. We might be praying for one prayer point. We might be asking for one breakthrough. But the Lord is telling, the Holy Spirit is telling, He will fill our life with all peace and joy in our life. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலே. சொல்லுங்க, by the Spirit. So joy and peace comes by the power of the Holy Spirit. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்போ சந்தோஷம், சமாதானம், மிரக்கிள், சைன்ஸ், வண்டர்ஸ் இவைகள்லாம் எங்கிருந்து துவங்குதுன்னா, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியாலே நிரம்பும் பொழுது மாத்திரமே. ஆமென். So as a believer you need to have a spirit filled life. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, you need some spirit life. ஹalleluya. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் அசாத்தியங்களை கொண்டு வர முடியும். ஆமென். How many of you want supernatural miracles here? How many of you want to see the power of God here? So the Lord says you need the Spirit of God. Louder amen. பரிசுத்த ஆவியார் எங்கே இருக்கிறாரோ அங்கே, where there is Spirit of God there is liberty. So this month will be a month where God is ready to fill you with His Spirit. Amen. ஐயா, நவம்பர் எனக்கு என்ன நடக்கும்? ஏதாவது அதிசயம் நடக்குமா? அதை ஓரம் வச்சிருங்க. This November you'll be filled with the Spirit of God. A true believer will always, they will thirst for the Spirit of the Lord. If you can have the Spirit of the Lord in your life, you are surviving, you are traveling with the supernatural move of God. Nalla amen soloma amen. So Holy Spirit is the foundation of the Christian life. ஒரு பிலீவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அஸ்திவாரம் கிறிஸ்துவோடு கூட பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். அப்போ ஒரு பிலீவருடைய ஃபோக்கஸ், அதாவது கவனம், அதாவது அவங்களுடைய அட்டென்ஷன் எங்க இருக்கணும்னா, the foundation should be the Holy Spirit, because the Bible says by the Holy Spirit, பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு நம்பிக்கை பிறகுதான். ஆமென். You get hope through the power of the Holy Spirit. So most of our life the enemy wants to go in a very dry full situation. I don't know how many of you experienced this. ரொம்ப ட்ரையா இருக்கும். We can't see what's happening or what is running in our life.
But this 11th month, why this 11th month God wants you filled with His Spirit? Because this 2 months God is preparing you for a greater glory. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. எத்தனை பேர் நம்ம இந்த மாதம் கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப போகிறார்? அப்போ the foundation is the Holy Spirit. So when the Spirit of God comes, you receive the hope. ஒரு ஆமென். நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. நான் நம்புறேன், நான் இவங்களை நம்புறேன் அப்படின்றது நம்பிக்கை. விசுவாசம் என்பது இதனால மட்டும்தான் எனக்கு நடக்க போகுது. ஆமென். Only by this, that is a faith. So hope brings the faith. So Holy Spirit brings the hope, hope brings the faith, faith brings the joy, joy brings the peace. ஒரு ஆமென். நம்ம என்ன பண்ணுவோம், நேரா போய் ஜாயில கையை வச்சிருவோம். ஜாய் கொஞ்சம் வாங்கலே அப்படின்னா ஜாய் வராது. பக்கத்து வீட்டில் ஏதாவது ஜாய் இருந்தால் வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது, நம்ம ஆளுங்க நேராக போய் கடைசி பக்கெட்டில் கையை வைக்கிறது. ஜாயும் வரல, பீஸும் வரல, ஃபெய்த்தும் வரல, ஹோப்பும் வரல. கடைசியில் என்ன கடவுள் நீங்க. அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், Holy Spirit is your foundation. A true firm believer should be filled with the Spirit of God. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் நம்புறீங்க இதை? The Bible says he will fill. அப்படின்னா இந்த பாத்திரம் கொஞ்சம் ரெடியா இருக்கணும். இதுதான் 1ஆம் தேதி நான் பேசினேன். This vessel has to be prepared for God. இந்த பாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டார். இன்றைக்கு இயேசு உங்கள் வீட்டில் கடந்து வருவார் என்று சொன்னால் உங்கள் வீடு கிளீனா இருக்குமா? எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படிங்க உண்மையை உடனே சொல்ல முடியும்? அடிக்கடி என் மனைவி கிட்ட சொல்லுவேன், நீங்க 2 பேர் வீட்டிலலாம் வீடு நல்லா இருக்கு. அதாவது யாரா ஸ்டேசியோ சரி வீட்டில் நீங்க 2 பேர்லாம் அவ்வளோ வீடு அழகா, என் மூஞ்சி தெரிது அப்படியே தரையில. ஆனா எப்போ உள்ள ஸ்டேசி என்றாலும் அந்த கேட்டை திறந்து அந்த வீட்டுக்கு திறந்து அங்கேருந்து ரூம் வரைக்கும் ஒரே டாய்ஸ், அந்த அம்மாவோட டைப்பர் அப்படியே போயினே இருக்கும். இது நான் ட்ராக் மாதிரி போகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்போ ஆண்டவர் உங்களை நிரப்பணும்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த பாத்திரத்தின் மீது ஏகப்பட்ட குப்பை இருக்குது. It has so much of unwanted, hopeless failures, காயம், அவங்க திட்டாங்க, இவங்க திட்டாங்க, இப்படி பல விதம் அப்படியே மேலே வளர்ந்து 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 the Holy Spirit is not able to fill this vessel. See, God's problem, God is not having a problem, but he is having a problem with the process. அவர் உங்களை நிரப்பலான்னு வரும்பொழுது இந்த பக்கெட்டு ஃபுல்லாக அழுக்கு துணி இருக்குது. ஒவ்வொரு துணி ஆண்டு எடுக்கிறார். இது தோல்வி, ஓகே. இது அவமானம், ஓகே. இது அவங்க இப்படி பேசலாங்க ஆண்டவரே, இது மனக்காயம், ஓகே. இவ்வளோத்தையும் பக்கெட்டில் வச்சு நான் அப்படிமா ஒன்று நிரப்புறது. Sometimes we tell God, you fill me. God says, I want to empty your vessel. God cannot give the new wine into the old vessel. அவர் புதிய துருத்தியா உங்களை மாத்தணும்னு நினைச்சாருன்னா முதல்ல பழைசெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். Today in your vessel, what we are carrying today, நம்ம என்ன சுமந்து கொண்டிருக்கிறோம்ன்றது it matters. நேத்து பாஸ்டர் சொன்னாரு, what you speak matters for God. நீங்க என்ன பேசுறீங்களோ அது பிசாசம் கேட்பானா, ஆண்டவரும் கேட்பாராம். அப்போ what you carry, even that enemy watches. உங்க கீழ இருக்க ஒரு சின்ன பேக்கேஜ் கூட பிசாசு பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு தேவை ஒரு எவிடன்ஸ். ஏன்னா பைபிள் சொல்றதுல அவன் எப்பொழுதும் நம்மள குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறானா. But Jesus, what he does, he acts like an advocate for us. ஒரு ஆமென். அப்படிதானே சொல்றாரு பைபிள், அப்படிதானே போட்டிருக்கு. He works like an advocate for us because அப்போ every day your case is running in the heaven. ஏஞ்சல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கான் பிசாஸ். இந்த பக்கம் போன ஹானாக்கு ஒரு கேஸ் ஃபைல், எனக்கு ஒரு கேஸ். ஆண்டவர் என்ன மாதிரி ஒரு வக்கீல் கோட்டை போட்டுக்கிட்டு எனக்காக வழக்காடுறாராம். ஆண்டவரே என் பிள்ளை இப்படிலாம் இல்லை, ஹோலி ஸ்பிரிட் அப்படின்றது அவர் வழக்காடுறார். அப்போ he need an evidence from your vessel. நீங்க பலவீனன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா அதான் எவிடன்ஸ். இது நடக்காதுன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா அதான் எவிடன்ஸ். If you carry some baggages, that is an evidence. So today the Lord says, if you need the peace and joy, everlasting joy in your life,
God wants your vessel to be emptied in Jesus' mighty name. Pastor, I'm suffering to empty it. Allow the Holy Spirit to move. Amen. அதுக்கு தான் ஆராதனை தேவை. உங்களால பக்கெட்டை க்ளீன் பண்ண முடியாது. You might have Vim bar in your house, but Vim bar never works with your vessel. You might have super body wash. இல்லை ஆமாவா இல்லையே? இப்போ எந்த ஃபேஸ்புக் பேஜை திறந்தாலும் வீட்டிலே செய்த சோப் அப்படின்னு 10 சோப் விற்கிறாங்க. நம்மளும் நம்ம வீட்டிலேயே சோப்பான். கடையில் போய் வாங்கினா 30 ரூபாய் தான். அது ஒரு சோப்பு வாங்குறோன்னு 1500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். ஐயோ காஸ்ட்லி ஆயிடுச்சே அப்படின்னு யோசிப்போம். இந்த மாதிரி you might have lot of body washes or face washes or scrubs, but nothing works with your life. Life can be completed only by the Holy Spirit. Amen. பரிசுத்த ஆவியானவரை உள்ள அலங்காரம் பண்ண விட்டுட்டீங்கன்னா, if you allow the Spirit of God to decorate your body, soul and spirit, you're walking in supernatural. Sometimes enemy watches what you carry. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க என்ன சுமக்கிறீங்கன்றத பாப்போம். ஒரே ஒரு மைனஸ் பிடிச்சிருவாங்க. அதை வச்சே he will work out. நீங்க ஏதோ ஒன்று யோசிப்பீங்க, அதை வச்சே he will work out. அதை வச்சே பில்ட் பண்ணி, அதை வச்சே பெருசா கட்டி நம்மளை அழிச்சு விட்டுருவான். So you need to be very careful. As a believer, you need to be very careful what you carry. ஆமென். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், உங்ககிட்ட இருக்க சட்டையை எடுத்து யார்கிட்ட கொடுக்க, சொந்தக்காரர்கிட்ட கொடுக்க சொன்னாரா? இல்லை. ஆமா பாஸ்டர், சொந்தக்காரங்க தான். ஏன்? அங்கே தான் பெரிய பிரச்சனையே இருக்கு. So you need to allow the Holy Spirit. ஆமென் சொல்லுவோம். So how is your vessel today? இந்த பாத்திரத்தில் என்ன இருக்கு? அந்த பாத்திரம் நீ காலி ஆகணும். When Mary came and said to Jesus, you need to do a miracle, Jesus said, என் வேலை இன்னும் வரலை. நிறைய பேர் இந்த டைலாக் நம்ம யூஸ் பண்ணுகிறோம். ஏமா ஜெபம் பண்ணல, என் வேலை இன்னும் வரவில்லை. ஏமா அது சரி, என் வேலை இன்னும் வரவில்லை. கண்டிப்பாக உனக்கு வேலை ஆகாது. அவர் எதுக்கு சொன்னாரு, நம்ம எதுக்கு சொல்றோம்? Jesus said, until and unless that vessels are prepared, I'll be still waiting on the counter to give my entry. After Jesus gave the entry, the scene is different, the climax is different. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, உங்க பாத்திரம் காலியாவதற்கு உங்க சைடுல இருந்து என்ன வர்க் பண்றீங்க? You need to work from your side to empty your vessel. Don't accept that sickness. ஆமா எனக்கு பலவீனம், அதனால அந்த பலவீனம் மாதிரி இருக்க கூடாது. நான் இப்பயும் சேலஞ்ச் பண்றேன். ஸ்பிரிட் ரெலம்ல நீங்க டிக்ளேர் பண்ண ஆரம்பிப்பீங்கன்னா உங்க பாடி சேஞ்ச் ஆகியே ஆகணும். ஆமென். வரலையே? இது சாத்தியமாங்க? அசாத்தியங்கள் சாத்தியமே. வாயில பாடினா பார்த்தா. ஆமென். ஸோ ஸ்பிரிட்ல, ஆனா நான் சொல்ற காரியம் கொஞ்சம் கடினம், but it's powerful. Amen. So if you can declare, அதாவது for example சொல்றேன், இதுதான் உங்க ரிப்போர்ட் வெச்சுக்கோ. இதுதான் உங்க ரிப்போர்ட். ஆனா இப்போ இதுதான் ஸ்பிரிட். This is spirit, this is your report. So இத கொஞ்சம் இப்படி கீழே வச்சிட்டு இந்த ஸ்பிரிட்டை ஃபார்ம் பண்ணி இந்த ஸ்பிரிட்டுக்குள்ள நீங்க ஹீலிங்கை டிக்ளேர் பண்ணும் பொழுது, இந்த ஆவிக்குள்ள சில காரியத்தை நீங்க டிக்ளேர் பண்ண this will influence your physical body. ஆமென் சொல்லுவோமா? அதான் போன வாரமும் சொன்னேன். Again I'm reminding you. So if the Holy Spirit has to come into your life, this vessel has to be prepared for the kingdom of God. Amen சொல்லுவோமா? Amen. So God needs people in spirit. Amen. So இந்த மாசம் ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவரே உம்முடைய மகிமையால் என்னை நிரப்புங்க. வேற எந்த ரிக்வெஸ்ட் வைக்காதீங்க தயவு செய்து. வேற எதுக்காக ஜெபம் பண்ணுங்க. Lord, we need your spirit in our life in Jesus mighty name. நல்ல ஒரு ஆமென். இந்த ஒரு வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 6:17. 1 Corinthians chapter 6 verse 17. 1 Corinthians chapter 6 and verse 7. எப்படி வருதா? கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும். Hallelujah. But that is joined. எப்படியா சொல்லுங்க? joined. நல்லா சொல்லுங்க, joined. கை அப்படி வச்சு சொல்லுங்க, joined. தமிழ்ல சொல்லுங்க, இசைந்திருக்கிறவனும் அவரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான். But he that is joined unto the Lord, he is one spirit. ஆமென் சொல்லுவோமா? அதான் உங்களுக்கு சொன்னேன், நான் கர்த்தரோடு கூட இசைந்திருப்பேன் என்று சொன்னால்
என் ஆவியும் அவருடைய ஆவியும் இணைக்கப்படுகிறது. இணைக்கப்பட்டதால் நான் எதெல்லாம் டிக்ளேர் செய்கிறேனோ அது அதுவாய் மாறுகிறது. ஆமென் சொல்லுமா? சொல்லுங்க, one spirit. So the Lord needs, if you want the Holy Spirit move in a powerful way, நீங்கள் இசைந்திருக்க வேண்டும். ஒரு ஆமென். தம்பி கீபோர்டு வாசிக்கிறாரா? அந்த கீபோர்டும் அந்த கீபோர்டை வாசிக்கிறவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதான் மியூசிஷியன். அவங்களுக்குள்ள ஒரு சிங்க் போயிட்டே இருக்கும். ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்களோ கிட்டார் வாசிக்கிறவங்களோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அந்த கையும் பேசிக்கும். இந்த பாட்டுக்கு இப்படி வாசிக்கணும். அந்த இசைந்து இருந்தாதான் அந்த இசை ரொம்ப அழகா இருக்கும். அவங்க இசைந்த பிறகு நானும் அவரும் கண்ணுக்கா வச்சு பேசிப்போம். இப்படி பாசு, அப்படி வாசி, இப்படி போடு, அப்படி போடு. ஆமென். வாயில சம்டைம்ஸ் சொல்ல முடியாது, ஆனா கண்லே ஹல்லேலூயா அப்படி இருக்கும் பாருங்க. அதுதான் இசை. இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ மியூசிஷியன்லாம் இருக்காங்க, பால்ஸ்டர் இருக்காரு வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம பார்த்தாலே அவங்க அப்படியே போயிடுவாங்க, அந்த லைன்லேயே வருவாங்க, பின்னாலே வருவாங்க. ஆனால் நாங்கள் பேசிக்க மாட்டோம். பட் they will come on, அப்படியே வருவாங்க. அப்படி வரும்போது அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவான். வந்துட்டேன், கரெக்டாக லைனில் வந்துட்டேன். நீ லைனில் வரணும், அப்படியே மாற்றி பார்க்குறது ஏய் அப்படின்னு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இசைந்திருப்பது, இப்படி தான் கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். நீங்களும் அவரும் இசைந்திருக்கும் பொழுது நீங்கள் விழும் போதெல்லாம் அந்த ஜாயினிங், அந்த இன் ஒன் ஸ்பிரிட், அவர் சொல்றதுக்கு முன்னாலே நீங்கள் அலர்ட் ஆகி நீங்கள் டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஆண்டவர் உங்களை பார்த்து சிரிப்பார். ரைட், இதை தான் உனக்கு நான் சொல்ல வந்தேன், கரெக்டாக பண்ணுறேன். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம கேட்குறோம்ல, ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க. அது மாதிரி நீங்களே ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கியூட்டாக ஒரு ஸ்மைல் கொடுப்பார். குட், this is what I'm expecting from you. You can understand what I am thinking. Amen. இதை தான் திருமண வாழ்க்கையில் சொல்லுவாங்க, புரிஞ்சிக்கவே முடியாது. அங்கே புரிஞ்சிக்கவே முடியாது, அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனால் தேவனோடு இசைந்திருப்பது என்பது, நீங்க கீழே விழுந்துட்டீங்க, பிரச்சனை வரும்போதெல்லாம் அப்பான்னு சொல்றதுக்கு முன்னாடி the spirit will operate in a very powerful way and you will have the deliverance. Hallelujah. Where we are lacking today in spirit, நீங்க நிறைய இடத்துல எங்க ஒரு லேக்கிங் இருக்குன்னா, ஆவியில ஒரு மனம் இல்லை. ஆவி, கர்த்தருடைய ஆவி உள்ள கிரியை செய்யணும். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஆவி ஒரு விசுவாசி வாழ்க்கையில கிரியை செய்யணும். பிசாசின் ஆவி உள்ள வந்துடும். எப்போ ஒரு நான் சொன்ன பாருங்க, அந்த பேகேஜ் உள்ள இருக்கு பார்த்தீங்களா, அது எதையாவது ஒன்று நோண்டுவோம். நீங்க ஐ டோன்ட் நோ how many of you have this, இந்த பழக்கம் இருக்குன்னு தெரியல. இப்போ லாண்ட்ரிக்கு பேக்னு வச்சுக்கோங்க, அது கீழே இருக்க பேண்ட்டை தேடுவோம். ஆமாவா இல்லையா? அயனுக்கு போ, நீங்கள் வேறு வழியே இல்லை. கச்ச 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 கச்ச. சில ரொம்ப நல்லவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கபோர்டில் அயன் பண்ணதெல்லாம் கீழே தள்ளிட்டு, ஒரு காலில் நான் அப்படி தான் இருந்தேன், கீழே தள்ளிட்டு அந்த ஒரு சட்டைக்காக 10 சட்டை கீழே தள்ளுவேன். இப்போ கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஆகுது. ஏன்னா அயன் காசை நான் கட்டுறேன்ல. என்னை பார்த்து அயன்கார் சந்தோஷப்படுவார், வந்துட்டாயா வந்துட்டாயான்ற மாதிரி. ஏன்னா நான் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி 2 மூட்டை எடுத்துன்னு போவோம். இப்படி 50-60 துணி இருக்கும். அதில் அந்த 50-60 துணி போய் ஒரு பேண்ட்டை தேடும். அந்த மாதிரி enemy comes and he searches something from your packages and he takes from the corner seatல ஒன்று எடுப்பான். இதை வச்சு இவனை போட்டு தள்ளிடலாம்டா. பழைய கதையை எடுப்போம், அந்த ஹர்ட்டிங்கை எடுக்கலாம், அன்னைக்கு பேசின பேச்சை எடு. அவன் ஆவியில் அவனை வளர விடாத. அவன் சர்ச்சுக்கு போட்டோம், டெலிவரன்ஸ் மீட்டிங்கு போட்டோம், ஆனால் அவன் ஆவியில் வளர விட்டுறாத. அவன் ஆவி வளர்ந்துருச்சுன்னா அவன் மட்டும் வளர மாட்டான், தேசத்தையே வளர வச்சிருவான். அதனால தான் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குள் வளருவதற்கு ரொம்ப லேக்கிங் வருது. He never likes when you grow in spirit. Amen. சொல்லுங்க, this season, யாமுஞ்சப்பா சொல்லுங்க, this season we are growing in spirit. How many of you believe this? நான் ஆவியில் வரல ப்ரோ. மீதிலாம் பாருங்களேன், நன்மையும் கிருபையும் தேடி வரும். எங்க தேடி வரும்? ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன். பக்கத்தில் சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னு ஏன் சொந்தக்காரன் சொல்லியிருப்பேன், ஆனால் சொந்தக்காரன் சண்டை வந்துடும். ஃப்ரெண்டுனா இன்னும் நடந்தாலும் ஃப்ரெண்டை விடுறதாவே இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன். ஆனால் இங்கே மாற்றி நடக்கிறது என்னன்னா, பிரச்சனையையும் பிசாசையும் சொந்தக்காராக வச்சுக்கிறோம். குடியேறேன் பிசாசே. அதனால தான் பிசாசுன்னா மைண்டு கொடுத்துட்றான்னா, நன்மையும் கிருபையும் உனக்கு ரொம்ப அரிதான விஷயம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி
பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் கவர்மெண்ட் நமக்கு 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி ஆண்டவர் உனக்கு வருஷத்துக்கு 1000 ரூபாய் கொடுப்பார். வாங்கிட்டு போய் நேர் 2024க்கு இப்போ லிஸ்ட்டை ரெடி பண்ணு. எந்த லிஸ்ட்டை? நான் நம்புறேன் நம்ம சபையில் யாரும் லிஸ்ட் ரெடி பண்ணல நம்புறேன். ஆமென். ஏன்னா we are not the people of list, we are the people of spirit. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென். ஏன்னா இந்த நவம்பர் டிசம்பர் வந்தாலே ஓல் இந்தியாவுக்கும் மகிழ்ச்சி. எல்லா திருச்சபைங்க சரவணாஸ்தோடைய பில்லு மாதிரி ஒரு பெரிய பில்லு வந்துடும். ஆண்டவரே இதெல்லாம் இதெல்லாம் அதெல்லாம் 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 செஞ்சிருங்க. ஆண்டவர் சொல்வாரா, போன வருஷம் பில்லே இன்னும் உனக்கு அப்படியே இருக்குது, அதுக்கு முந்தின வருஷம் பில்லும் அப்படித்தான் இருக்கு. ஏன் சில ரிக்வெஸ்ட் ஏற்கப்படவில்லை, இல்லை நடக்கலைன்னா நம்ம ஸ்பிரிட்ல இன்னும் பலப்படலை. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ அடுத்த வருஷம் என்ன நடக்கும்ன்றதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அடுத்த வருஷம் எப்படி இருக்கு என்ன கேட்டிங்கன்னா இதை விட பயங்கரமாக இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. நல்லதாக எடுத்துக்கிறதா கெட்டதாக இருக்கு. இந்த வருஷம் நல்லா தானே இருந்தீங்க, பிரச்சனை நல்லா தானே இருந்தீங்க, அடுத்த வருஷம் இன்னும் மாசாக இருப்பீங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது? அப்பா கை பிடிச்சுனே போயிட்டு அப்பா அடுத்த வருஷம் ஒழுங்காக நடத்துவியா அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரியே இருக்குது நிறைய டைமில். என்ன சொல்லணும்? அப்பா இந்த வருஷத்தை அடுத்த வருஷம் இன்னும் மாசாக இருக்கும் ஆண்டவரே, எனக்கு சந்தேகமே இல்லை ஆண்டவர், அடுத்த வருஷம் சூப்பராக தான் நான் இருப்பேன். இப்போ சொல்லுங்கள், அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவா தெரியுமா? வா திஸ் இஸ் வாட் ஐ, அதை சரி கியூட் ஆல்ஸ் மேட், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். அப்புறம் நான் கேட்காத ஆசீர்வாதம்லாம் கொடுப்பான். நம்ம ஒரே ஒரு அரிசி மூட்டைக்கு ஜெபம் பண்ணியிருக்கோம், வீட்டில் வந்து இறங்க பாருங்க வேன் நிற்கும். ஆனால் நடக்கணும் உங்களுக்கு. அதெல்லாம் உங்களுக்காக ஒரு கிராசரி வேனை கர்த்தர் நிறுத்தணும். அது ஒரு மனுஷனாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், ஒரு தூதனாக இருக்கலாம். உங்களுக்காக ஒரு வண்டியை பிரேக் டவுன் பண்ண வைப்பார். எப்படின்னு எனக்கு கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது. நானும் விசுவாசிக்கிறதுலாம் ஆவியில். ஆண்டவர், there is lot of fishes on this big ocean. So எங்களுக்கான மீன்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். So the enemy will dig what is in your life. So be careful about what you carry. That's why the Bible says, be joined unto the Lord in one spirit. ஒரு ஆமென். பக்கத்துல பாசம் இசைந்திருப்போம். அதான் பாசம் கஷ்டமாகுது, இசையும் முடியல இருக்கவும் முடியல. ஆமென். ஹல்லேலூயா. அடிக்கடி எங்கள் மியூசிஷியன்லாம் சொல்லுவேன், அப்படியே வெறும் கீபோர்ட் கொடுத்தா போதும், அப்படியே 3 நீங்கள் நம்பாட்டீங்க, நாங்களாம் 4-5 ஹவர்ஸில் வர்ஷிப் பண்ணியிருக்கிறேன். 4 to 5 hours. எந்த ஊர் பாது? மூணார் அண்ட் ஒன் மோர் ஊர் ஏதோ ஒன்று போனது. 5 hours வர்ஷிப் சம்வேர் இன் சிதம்பரம் சைட் ஐ பிலீவ், காரைக்கால். 5 hours of worship. நம்புவீங்களா? நம்ம 1 மணி வருஷத்துக்கு 5 மணி நேரம் ஃபுல் காரி. எத்தனை பாட்டு? 4 பாட்டு 5 பாட்டு தான் நினைக்கிறேன். 4 பாட்டை எத்தனை மணி நேரம்? ஹல்லேலூயா. வெறும் 4 பாட்டு தான். 10-5 பாட்டுலாம் கிடையாது. ஒரு பாட்டு 1 மணி நேரம் பாடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீர் மட்டும் பெருகணும், அப்படியே உலகத்தையே மறந்துடும். நீங்க மட்டும் பெருகணும், அப்படியே அந்த காங்கிரகேஷன் அப்படியே அந்த பசியாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ இருக்கிற 10 மணி பசி சொல்ல, அந்த ஆவியில் இருக்கிற ஒரு பசி, அப்படியே நீர் மட்டும் பெருகணும். அவ்வளோதான். 5 hours நான் ஸ்டாப் வர்ஷிப். 5 மணி நேரம் அப்படியே நின்றுட்டே ஆராதனை பண்ணியிருக்கேன் நிறைய நேரத்தில். இது ஏன் உங்களுக்கு சொல்ல? அதுதான் அந்த இசைந்திருப்பது. அந்த இசைந்திருப்பது இதுக்குள்ள நீங்க இந்த பவுண்டரிக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நன்மையும் கிருபையும் நீங்க சொல்றத கேட்கும். Can you believe this, that goodness and mercy, because the Bible says goodness and mercy shall follow you. அப்படின்னா என்ன அர்த்தம்? It is under your submission. If you say left, it will come to left. I'm going to right, okay, it's going to come to right. Why? You carry the glory of God, so this goodness and mercy have to be submitted to the glory. எத்தனை பேருக்கு புரியுது? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நன்மை உங்களுடைய ஃப்ரெண்டு. அந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்கோங்க. பாஸ்டர் ரியாலிட்டி அந்த மாதிரி இல்லை, பரவாயில்ல, என்ன மாதிரி வந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்கோங்க. நன்மையும் கிருபையும் என்னுடையது. நான் தான் சொல்றேனே, கிளைமேக்ஸ் சீன்ல வந்துட்டார்னா காரியம் மாறுதலாய் மாறும். அது வரைக்கும் பேனிக் தான், காணாம ஊர்ல ஐயோயோ ஐயோயோ ஐயோயோ. நாங்கள் ஏசு சொன்னார், கம்முன்னு என் வேலை இன்னும் வரல, பாத்திரம் ரெடியா, தண்ணி ரெடியா, சர்வ் பண்ண ஆள் ரெடியா, தோ வரேன். அந்த பாத்திரம், தண்ணி, ஆள், அதெல்லாம் நீங்க தான். யூ ஆர் இன் த ப்ரிப்பரேஷன் மோட்.
Jesus will come, bless the vessel, and he says, serve it right now. ரொம்ப எனக்கு பிடிச்ச வார்த்தை என்னன்னா, ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனா, முந்தின ரசத்தை பார்க்கிலும் பக்கத்தை பார்த்துருவாங்க 2023 விட இல்லை இந்த இவ்வளோ வருஷத்தை விட வருகிற வருஷம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஆமென். How many of you believe this? ஸ்வீட்டில் கொஞ்சம் காரமும் இருக்கலாம், ஆனால் ஸ்வீட்டோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஹல்லேலூயா. எதுவுமே நம்புறீங்க இதை? கர்த்தர் அப்படி நடத்துவார். இதெல்லாம் பாசிபிளா? பாசிபிள். அதெல்லாம் பாருங்க, கூடுமே எல்லாம் கூடுமே, கூடணும். கூடுற வரைக்கும் இந்த ஸ்பிரிட் மேன் ஓயக்கூடாது. 100 வாட்டி ஜெபம் தோத்துட்டீங்க, 110வது வாட்டி ஜெயிப்பீங்க. எதுக்கு பாஸ்? அப்ப 100 வாட்டி தோத்தோம், 100 வாட்டியும் கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார். Hallelujah. See, sometimes people want immediate reactions. See, in Bible you can see there is sometimes immediate actions, sometimes some delayed. It's not delayed, it's time of preparation அப்படின்னு வச்சுக்கலாம். ஆமென். இப்போ இயேசு வந்து அவங்க சொன்ன உடனே ஆண்டவர் போயிருக்கலாமே, தோ மம்மி தோ வந்துட்டேன் மம்மி அப்படின்னு சொல்லிருக்கலாமே. அவர் சொன்னார், மேரி கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஃபாதரும் ஹோலி ஸ்பிரிட்டும் எனக்கு கிரீன் சிக்னல் போடல. He was walking in spirit. அம்மா பதற்றத்தோட, ரியாலிட்டியோட பதற்றத்தோட வராங்க. ஆனால் ஏசப்பா ஸ்டெடியாக ஸ்பிரிட்டில் இருக்கிறார். வெயிட் பண்ணுங்க, இன்னும் மேலே சிக்னல் எனக்கு போடல. ஆனால் சிக்னலை போட்ட பிறகு there was climax, was a fantastic climax. How many of you believe 2024 is going to be a fantastic life for you in Jesus mighty? எதுமே நம்புறீங்க இதை? நல்லா சிரிச்சுக்கிட்டே ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? the word is for you. அப்போ என்ன பண்ணோம்? இசைந்திருக்க வேண்டும். அப்படியே மியூசிக்கோட ஏசப்பாவோட இசைந்து போகணும். ஒரு ஆமேன்னு சொல்லுமா? ஆமேன். 5 hours of worship சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி என்னுடைய பர்சனல் டைமில் 6 hours 7 hourலாம் போயிருக்குது. ஆனால் இன்னைக்கு என்னால் அதை பண்ண முடியல. அப்போ ஒன்றுமே இல்லையா? ஒன்றுமே இல்லை, ஊழியமே கிடையாது. 17 இப்போ நான் எங்கள் பசங்களாம் சேலஞ்சாக சொன்னேன், டே உன் வயசில் நான் பைபிள் தூக்கி பிரசங்கம் பண்ணேன். எப்படித்தான் இந்த மூஞ்சை ஏற்றுக்கினாங்கன்னு நொறுக்கி எனக்கு தெரியாது. ஆமேன். ஏன் ஏற்றுக்கிட்டாங்கன்னு பல முறை யோசிப்பேன். இந்த கழுதுகிட்ட ஒண்ணுமே இல்லையே, இந்த கழுதுகிட்ட இந்த ஒன்னே ஒன்று, கர்த்தருடைய ஆவி. I want our teenagers and youngsters to be like that. Hallelujah. நம்ம பிள்ளைங்களும் அப்படி வரணும், ஸ்பிரிட்ல வரணும், சுவிசேஷத்தை சொல்லணும் போய். நான் நம்புறேன் நம்ம பிள்ளைங்களை நிறைய பேரை கர்த்தர் இவாஞ்சலிஸ்டாக, போதகர்களாக தேவன் இவர்களை மாற்றுவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தை சொல்ல நிறைய பேருக்கு பாருங்க ஆமேனே வரல. அப்படி உங்கள் வீட்டில் அப்படி நடக்கும். ஏன்னா என் மேலே என்ன இருக்கோ உங்கள் பிள்ளைங்க உங்கள் சந்ததி மேலே அப்படி இறங்கணும். ஆமேன் வரலையே. எனக்கு ஆசை நம்ம பிள்ளைங்கள்லாம் ஊழியம் செய்யணும். பெரிய பெரிய வேலையில் இருக்கட்டும், ஆனால் ஊழியம் செய்கிறவங்க தேவை. When I came to ministry, people said, you will not have a single shoe if you do the ministry. Thank God I have plenty of suits and shoes today. Amen. Amen. See, world gives you threat to their reality. அவங்களோட நடைமுறையை வச்சு சொல்லுவாங்க, ஆனால் you should not accept it. நேற்று வந்து ஊழியக்காரர் தான் சொன்னார், என் தாய் ஜபித்தார்கள், நான் கர்த்தருக்காய் ஊழியம் செய்தேன். அதை தான் நான் அடிக்கடி சொல்வேன். மதர்ஸ் ப்ரேயர். How many of you know mother's prayers are very powerful? நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பார். கழுத்து அப்படியே திருப்பி கூட்டு வந்துடுவார் இப்படி. ஹல்லேலூயா. ஆமா பாருங்க, எவ்வளோ நினச்சாலும் முடியாது. நான் ட்ரை பண்ணிட்டேன், ஒன்றும் முடியல. ஆமென். So how many of you believe when நீங்கள் இசைந்திருக்கும் பொழுது ஒரே ஆவியாய் இருக்கிறீர்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, ஒரே ஆவினா என்ன? அவர் மாதிரியே நீங்களும் இருக்கிறீங்களா? எப்படி? அவர் மாதிரியே. நம்ம அடிக்க சொல்லுவாங்களா, யாரோட அசோசியேட் பண்றீங்கன்றது நேற்று சொன்னார். வேர் யூ கோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அப்போ வேர் யூ கோ, வேர் யூ அசோசியேட். இப்போ நான் போய் ஒரு சோம்பேறி கிட்ட வந்து சோம்பேறி மாதிரியே ஆயிடுவேன். என் நட பார்த்தீங்கன்னா சோம்பேறி மாதிரி ஆயிடும். சொல்லுங்க பிரதர், அது ஒரு கம்பீரமாக இருந்திருப்பாங்க. இஃப் யூ கோ அண்ட் சிட் வித் லேசி, யூ வில் பி லைக் எ லேசி. இல்லை, ஏன்னா ஆவி மாறுது, ஆவி மாறுது. அதனால பாருங்க, நம்ம யாரோட இருக்குன்றது ரொம்ப முக்கியம். அப்போ கர்த்தரோட இருக்க ஒரே ஆவி. அப்போ ஒரே ஆவினா நீங்கள் எப்படி இருக்கீங்க? தேவனை போலவே. அந்த லைஃப் பிசாசு விடுறானா என்னைக்காவது உங்களை? நீ தேவன்லாம் கிடையாது, நீ ஒரு மகா பாவி, நீ ஒரு கேடு கட்டவன்,
ஏசப்பாவோட உன்னை ஏன் கம்பேர் பண்ற? உடனே நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஆமா கரெக்டு தான், நம்ம அவர் ஈக்குவல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா அவருடைய பிள்ளைன்ற புத்திர அப்படின்னா யாரு? ஆல் ரைட்ஸ். எல்லா சொத்தம் எனக்கு தான். ஒரு ஆமேன். இங்க சொத்து தராங்களோ இல்லையோ அவர் தரார். ஆமேன் வர மாட்டேங்குது பாருங்க. All rights received, copyrights received. I am a heavenly being. நான் உண்மையா சொல்றேன், you are not aliens, but you are a supernatural humans. ஆமென் வரலையே, ஆமென் வரலையே. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க பரலோக வாசிகள். நீங்க இந்த பூலோகத்தில் இருக்க மனுஷங்களும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க யுவர் ஹெவன்லி பீயிங். நீங்க ஜெபம் பண்ணா காரியம் நடக்கும். நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர், ஏன்னா யுவர் ஒன் ஸ்பிரிட். சொல்லுங்க, ஒன் ஸ்பிரிட். ஆமென். நாட் ஈவில் ஸ்பிரிட். ஸோ when this spirit, அப்போ எப்படி இருக்கணும்னா இந்த ஸ்பிரிட்டோட அசோசியேட் ஆகாம மாறணும். அந்த அளவுக்கு இந்த ஸ்பிரிட் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். சில பேர் இப்போ போய் எப்படி சுவிசேஷம் சொல்றோம் பாருங்கன்னு போயிட்டு பாப்கார்ன் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இந்த ஸ்பிரிட் மாறிடுது. ஏன் இந்த ஸ்பிரிட் மாறுதுன்னா ஃபர்ம்னஸ் இல்லை. எனக்கு நான் பைபிள் காலேஜ் என்னோட கூட படித்தவங்க, என்னோட கூட ஊழியத்தில் பிரயாணம் செய்தவர்கள் நீங்கள் அநேக பேர் இல்லைன்னா அவுட் ஆஃப் ட்ராக். என்னை விட சூப்பர் பிரசங்கம் செய்வாங்க. ஏன் அவுட் ஆஃப் ட்ராக்? ஸ்பிரிட் இஸ் நாட் ரைட். ஆமென். நான் சர்ச்சில் அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண சொல்கிற காரணம், நீங்கள் போய் மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். ஆமென். ஐ எம் டாக்கிங் அபவுட் சம் காட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், நாட் அபவுட் கொளுத்தி போடுறதை பற்றி நான் பேசலை. ஐ எம் டாக்கிங் அபவுட் a godly influence. If I am speaking with Bruno, you should be influenced by the Holy Spirit what I have. ஆமென். அப்போ அவன் என்ன பண்ணணும்? அவன் போய் அவங்க வீட்டில் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். இப்படி தான் நம்ம எல்லாரும் செயல்பட போகிறோம். we are all one spirit, one body. அதனால தான் என் சர்ச்சில் எனக்கு என்ன ஆசைன்னா, நீங்களாம் போய் வெளியே ஊழியம் செய்யணும். நீங்கள் போய் செய்து கேட்கணும், எங்கள் சர்ச்சுக்கு வாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி இப்படி வல்லமையில் ஆப்ரேட் பண்ணுறீங்க? கர்த்தர் அந்த மாதிரி எங்களுக்கு சும்மா பிரியாணியையும் சைட் டிஷ்ஷையும் கொடுக்குறார். நாங்கள் சாப்பிட்டு ஆவியில் பலப்பட்டு கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கு பிரச்சனைலாம் வரலையா? 7000 பிரச்சனை இருக்குது. கோட்டை கைட்டி பார்த்தீங்கன்னா 1000 பிரச்சனை தொங்கிட்டு இருக்கும். அது முக்கியம் கிடையாதுங்க. கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். ஆனால் என் ஆவியில் நான் ஃபீல் பண்ணேன். நான் சமயமாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா ஐ எம் ப்ரேயிங் ஃபார் சர்ச். The Lord said some families will have hurdles, but it is for a best climax. ஒரு சரியான கிளைமேக்ஸ் வெயிட் பண்ணுது உங்களுக்கு. கொஞ்சம் ஹர்டலாக தான் இருக்கும், ஆனால் ஜெயிச்சிருவீங்க. ஸோ இசைந்திருங்கள். சொல்லுங்களேன், இசைந்திருங்கள். நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், வர்ஷிப் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே சிரிக்க ஆரம்பிச்சிருங்க. அது எத்தனை பேர் சிரிப்புனா ஒரு ஜாய் வரும் பாருங்களேன். நீர் மட்டும் பெருகனும் அழுது ஆராதனை பண்ணி பார்த்துருப்பீங்க. அதனால அப்படியே அது மகிழ்ச்சியாய் இல்லை, உள்ளத்தில் ஒரே சந்தோஷம் எப்படி இருக்கும் பாடும் போது. உங்கள் லைஃப் அப்படி மாறணும். டெய்லி நீங்கள் வெளியே போகுது கேட்கணும், இவ்வளோ பிரச்சனைமா பாடி இருக்கிறேன். ஆமாம், ஹல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், நான் வேணா பாட்டு பாடவா சொல்லிட்டு சோக பாட்டாக கொடுப்பான். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, அந்த மாதிரி பழைய பாடலாம் கொடுத்து எதுக்கு தான் பிறந்த இந்த உலகத்தில் வேஸ்ட். 40 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். KFC சிக்கனை ஓப்பன் பண்ணும்போது 65 வயசா அவருக்கு. He was a believer. அவருடைய ஸ்டோரி படிச்சுன்னா அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். He was a believer. பாருங்க, என்னென்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் 10 மணிக்கு அப்படிதான் KFC ஆடணும். நிறைய பேர் இல்லையா, என்ன சொல்றீங்க சொல்லும் போதே பசிக்குது. ஹல்லேலூயா. கிஷோர்லாம் KFCனால என்ன நிமிந்து பார்க்குறான். என்ன ஏதோ KFCன்றாரு. ஆமென். அவருடைய சாட்சியில் 65 வயதுக்கு மேலே துவங்கிடுச்சு. மோசேக்கு 70 வயசுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஆபிரகாமுக்கு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி சும்மா 100ல ஸ்டார்ட் பண்றாரு. ஏஜ் doesn't matters with the spirit. எனக்கு ஆசை என்ன தெரியுமா, நீங்க 80-90ல கூட யங்கா இருக்கணும். இது உண்மையா பாஸ்டர்? திருப்பி வசனத்துக்கு வரும். இசைந்து இருந்தால் நீங்கள் ஒரே ஆவி. அப்போ ஒரே ஆவினா அவர் எப்படி இருக்கிறாரு? குளோரியஸா இருக்காரு. அந்த குளோரியும் இந்த குளோரியும் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும்? You'll be young. No Pond's White Beauty.
no foundations, amen, but you will be glorious. எனக்கு ஆசை, நான் உங்களை bless பண்றேன், வேணா வாங்கிக்கோங்க, நீங்க எங்க இருப்பீங்க? ஆமா, 2-3 பேர் தான் சொல்லிட்டாங்க, மத்தவங்களாம் வேணாம் போல இருக்கு. You will be young. 80-90ல வேகமா வேலை செய்வீங்க. நீங்களாம் இதை நம்புறீங்களா? நான் நம்புறேன். நான் ரியாலிட்டியில அப்படி இல்லையா பாஸ், நம்ம ஆவியில நம்புவோமே. அதுதான் நம்ம நம்பாம பல ஜெனரேஷன் அப்படியே வந்துட்டோம். Hallelujah. So you will be young. பலவீனத்தெல்லாம் ஜெயிப்பீங்க. So in spirit நீங்க போராடணும். வளர லேபனோன் உள்ள கேதுரு மரங்களை போல் நாம் இருப்போம். ஆமென். என் ஆசை உங்களை அப்படி பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நீங்க போய் வெளியே ஊழியம் செஞ்சு வந்து ரிசல்ட்டோட வரணும். நாங்க போய் ஜெபம் பண்ணோம், ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஸோ கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார், மிரக்கிள்ஸை செய்வார், நன்மையை செய்வார். ஒரு நல்ல ஆமென் சொல்லுவோமா? So in one spirit, the louder amen, hallelujah. So the more and more you get in spirit, நான் இப்ப சேலஞ்ச் பண்றேன், உங்க ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஸ்பிரிட்ல டிக்ளேர் பண்ணி, ஆண்டவரே இது இப்படி இருக்கு ஆண்டவரே, ஆனா என் ஆவியில டிக்ளேர் பண்ற இது எனக்குரியது அல்ல. It is not mine. It is not mine. I am receiving the healing of Holy Spirit. I am receiving the body of Christ. I am receiving the bloodshed of Christ. இப்படி சொல்லி நீங்க டிக்ளேர் பண்ணிட்டே இருங்க, எல்லாம் மாறிடும். ஆமென். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்? இதுல ஈஸி வேலையே அது. போன உடனே சேஞ்ச் அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுமா? சேஞ்ச் பண்றதுனா அவ்வளவு பேர் நிக்கிறாங்க கியூல, நிறுத்து. எப்படி ஹெல்மெட்டுக்கு பிடிக்கிறாங்க பாருங்க, இப்படி திரும்பினா பிடிக்கிறாங்க, அப்படி திரும்பினா பிடிக்கிறாங்க. ஆமென். என்ன அப்படிதான் பிடிச்சிட்டாங்க. ஆனா பாஸ்ட்னு சொல்ல எனக்கு பயமாயிடுச்சு. சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னை வச்சு செஞ்சிருவானுங்க. அதுல இருந்து என்ன பண்ணுது, ஹெல்மெட்டை போட்டுக்க வேண்டியதாகுது. ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதே ஏன் சொல்றேன்னா, ஸ்பிரிட்ல நீங்க லைஃப் வாழும் பொழுது கர்த்தர் செய்கிற காரியம்லாம் அசாத்தியமா இருக்கும். ஸோ நான் எல்லாமே இப்போ நான் இப்போ ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நான் சேலஞ்சுக்குள்ள உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சிஸ்டர் ரிசல்ட் வச்சா கேட்பேன், இல்லை திருப்பி ஜோம் பண்ணுறாங்க, திருப்பி ஜோம் பண்ணுறாங்க. I will not ashamed to say I will pray again because I know my prayers will be answered. நிறைய பேருக்கு பயமே, பாஸ்டர் ஜோம் பண்ண பாஸ்டர் ஒன்றும் நடக்கல. ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க, அலையில விடாதீங்க, உங்க ஜபம் ஜெயிச்சிடும். அதான் சொன்னாரு பாருங்க, பிலீவர்ஸ்குள்ள ஒன் ஸ்பிரிட் இருக்கணும். அதுக்கப்புறம் க்ளோரியஸ் லைஃப் தான். நான் நம்புறேன் நம்ம சர்ச்ல நாட்கள் வர வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமெல்லாம் ஜனங்க பேஷன்ஸ்லாம் வந்து விடுதலை ஆகி போகணும். அதுக்கு என்னால மாத்திரம் நீங்க அந்த வைபை கொண்டு வரணும் உள்ள. We should bring that vibe into the church. ஒரு ஆமென் சொல்லுவோமா? How many of you believe this? Hallelujah. A louder amen. A louder amen. இந்த நவம்பர் ஹோலி ஸ்பிரிட் நிரப்புவது மாத்திரம் இல்ல, நிறைய பிரேக் த்ரூஸ் இந்த மந்த் உங்களுக்கு நடக்கும். நிறைய விஷயத்துல பயங்கரமான பிரேக் த்ரூஸ் நடக்கும். ஹல்லேலூயா. உங்களை அடிச்சு காலி பண்ணலான்னு பல குரூப் எழும்போம், ஆனா ஒண்ணு இல்லாம போயிடுவாங்க. நல்ல விஷயம் சொன்னா நிறைய பேர் ரிசீவ் பண்றதே கிடையாது. உங்களை போட்டு தள்ளலான்னு ஒரு கும்பல் எழும்போம், ஒண்ணு இல்லாம பைபிள் சொல்ல சிதறடித்து ஓடி போடுவாங்க. நீங்க தேடியும் காணாதிருப்பாங்க. ஏன்னா அவங்க ரதங்களாலும் ஆயுதங்களாலும் வார்த்தைகளாலும் படிச்சொற்களாலும் வருகிறார்கள். நாங்களோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு வருகிறோம். படிச்சொற்களோட வருவாங்க. ஆனா நீங்களும் நானும் by the name of we are coming in spirit, we are moving in spirit. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். A louder amen. So 2 days before, I think Sister Brinda and Sister Karen, you know, நம்ம சர்ச் மெம்பர் ஒருத்தவங்க உடம்பு சரியாகும் போது, நான் திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எனக்கு ஒரு கால், நான் கேட்குறேன் எங்கே வரணும் போது சொன்னாங்க, ஆல்ரெடி சர்ச்சில் இருந்து ஆள் வந்துருக்காங்க. எனக்கு ஒரு டவுட், ஏன்னா எனக்கே நைட்டு தான் தெரியும். அதுக்குள்ளே எப்படி உள்ள யார் போனாங்கன்னு யோசிச்சு ஆனால் என் மனசில் கெஸ் பண்ணிட்டே பார்த்தா சிஸ்டர் பிருந்தா அண்ட் கேரன் என்று அவங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க போனப்போ சிஸ்டர் நல்ல வேளை அவங்க வந்தாங்க. நான் கேட்டேன் உங்களுக்கு எப்படி வந்தீங்க? இல்லை உமன்ஸ் மீட்டிங்காக we were taking all the numbers, we were calling, and எங்களுக்கு யாருன்னே தெரியல. ஆனால் ஃபோன் பண்ணும்போது she was in a trouble, we were there, and she said a word, they were like angels for me. I was thanking God. நான் உங்களுக்கு சொல்லலை, ஆனால் திடீரென்று அவர்கள் செயல்பட்டார்கள். தற்செயலாக நடந்தது. ஆனால் பாருங்க, அவங்க பண்ண ஒரு காரியம், நான் திருப்பியும் காலையில் ஃபோன் பண்ணி how are you கேட்டேன். I had a very good sleep. நல்ல ஒரு
பயங்கள் விலகியது. என்னுடைய எல்லா காரியம் மாறின மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஐ அம் கெட்டிங் பெட்டர். What treatments cannot do, prayers can do. அதான் சொன்னேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. காரியம் எப்படி வரலாம் தெரியாது, பயங்கரமா வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன் ஸ்பிரிட் வரல பார்த்தீங்களா? அப்போ டிஃபன் சாப்பிடல. சொல்லுங்க இன் ஸ்பிரிட். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா ஜெபம் பண்ணுங்க. நாட்கள் வர வேண்டும். நீங்க சாப்பிட்றதுக்குன்னே ஒரு ஏரியா இருக்கணும் பின்னாடி. என்ன ஒரு சந்தோஷம். போகும்போது ஒரு இடம் இருக்கணும். எனக்கு அது மாதிரி ஆசை. நீங்க போகணும், ஃபெலோஷிப் பண்ணி சாப்பிட்டு பேசிட்டு, ஆனால் பொடி தூவக்கூடாது. ஒரு ஆமென். ஹல்லேலூயா. நல்லா ஃபெலோஷிப் பண்ணிட்டு போகணும். கர்த்தர் வருகிற நாட்கள் அப்படி செய்வார். God will give you that. So get in spirit. ஆவியில நல்ல நவம்பர் மாசம் பாஸ்டர் இருக்கு, அதெல்லாம் கேட்காதீங்க. ஆண்டவர் நம்முடைய ஆவியால் நிரப்புங்க. ஒரு பாட்டு இருக்குல்ல, உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. சோ ஆவியை அனுப்பணும். ஜெபம் பண்ணுங்க. Lord send me your spirit, send me your spirit. உம்முடைய ஆவி அனுப்புங்க, உம்முடைய ஆவி அனுப்புங்க. ஆமென் சொல்லுவோம். ஆமென். சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.